நாம் தர்மத்தை ரட்சித்தால்தான் தர்ம வான்முகில் வழாது பெய்தலும் மலிவளம் சுரத்தலும் மன்னன் கோன்முறை அரசு செய்தலும் குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்தலும் தர்மம். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் ஓங்கி வளர எங்களால் ஆன எல்லா திருப்பணிகளையும் பரமசிவன் அருளாரே. கொஞ்சம் எதிர்காலம் எந்த ட்ரெடிஷன், ரிலிஜியன், பிலாசபி சொல்யூஷன் கொடுத்தா மனிதன் அடிப்படையா ஆனந்தமா நிம்மதியா நல்லபடியா உடலாலும் மனதாலும் உயிராலும் இனிமையா எக்ஸைட்டடா இன்ஸ்பயர்டா வாழணும். ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை நீங்க சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ்டா ப்ரிசைஸா வேகால ப்ரிசைஸா உங்களுக்கு சரியான வாழ்வியல் தீர்வுகளை கொடுக்கறதுக்கு தான் நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் 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 சுப்பிரமணியோ. உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த தைப்பூச நன்னாளிலே உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா கைலாயங்களிலும் முருகப்பெருமானை கொண்டாடவும் வழிபடவும் அன்னை பராசக்தி முருகப்பெருமானுக்கு வேல் தந்த நிகழ்வை கொண்டாடி வேலை வழிபட்டு வேலவனையும் வழிபட்டு அன்னை பராசக்தியையும் வழிபட்டு முருகப்பெருமான் அருள் பெற்றிட சுப்பிரமணியக் கடவுளின் பேரருள் பெற்றிட உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாயங்களிலும் ஒன்று கூடியிருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் சீடர்களையும் கைலாசவாசிகளையும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய பெருமானுடைய பேரருள் நம் எல்லோர் மீதும் பொழியட்டும். பரமாத்வைதத்தை சுவாமிநாதனாக முருகப்பெருமானே இருந்து நமக்கு அருளட்டும். சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களத்தையும் சுப்பிரமணிய பரம்பொருள் நம் எல்லோருக்கும் அளிக்கட்டும். நம் எல்லோர் உயிருளும் ஆன்மாவினுள்ளும் சுப்பிரமணிய பரம்பொருள் முழுமையாக வெளிப்பட்டு நம் எல்லோர் வாழ்விலும் எல்லா நலமும் அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் உள்ளும் புறமும் பரமாத்வைதத்தை அனுபூதியாய் அடைந்து
ஜீவன் முக்த வாழ்க்கை வாழ்ந்து வாழும் பொழுதே எல்லா நன்மையும் மங்களமும் பெற்று பேரானந்தத்தோடு ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழ என வாழ்வாங்கு வாழ்வீர்களாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். சுப்பிரமணிய பரம்பொருளின் பேரருள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். சுப்பிரமணியோம். ஓம் சுப்பிரமணியோம். ஓம் சுப்பிரமணியோம். ஓம் சுப்பிரமணியோம். ஓம் சுப்பிரமணியோம். ஓம் சுப்பிரமணியோம். ஓம் சுப்பிரமணியோம். ஓம். ஓம். இன்று தைப்பூச நன்னாளில் வள்ளற்பெருமான் தைப்பூச ஜோதியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்பட்டு அருள் செய்யும் இந்த நன்னாளில் வள்ளற்பெருமான் காட்டிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரம்பொருள் நம் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் அளித்து பரமாத்வைதத்தை அளித்து சர்வமங்களமும் அளிப்பாராக என்று அவரை பிரார்த்தித்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இன்றைய சத்சங்கத்திற்குள் நுழைவோம். இருபத்தெட்டு நாட்கள் கைலாயத்தின் 49வது நித்யானந்தோத்சவம். அவதார தின பிரம்மோத்சவத்தின் 28 நாட்கள் கதவைத்திற காற்று வரட்டும் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வில் நான் பகிர்ந்து கொண்ட சத்தியங்கள் கருத்துக்கள் பற்றி பெரிய விவாத பிரதிவாத கேள்விகள் போன்ற அனைத்தும் உலகம் முழுவதிலும் முக்கியமாக ஆன்லைன்ல நடக்கின்றது. இதை நாங்கள் கைலாசால இருந்து கம்ப்ளீட்டா ஏஐ மூலமா இந்த சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகளை எல்லாம் தொகுத்து, அதாவது ஒருத்தருடைய கேள்விக்கும் தனித்தனியா பதில் சொல்லாம, ஆனா எந்த தலைப்பை பற்றி நிறைய வாத பிரதிவாதங்கள் கமெண்ட்ஸ் வருதோ, கிளாரிஃபிகேஷன் வேணும்னு கேள்விகள் வருதோ, கொஸ்டின்ஸ் வருதோ, அதையெல்லாம் எடுத்து தொகுத்து அவைகளுக்கெல்லாம் விடையும் பதில்களும் கிளாரிஃபிகேஷன்ஸும் ஃபர்தர் டீட்டெயில்ஸும் இன்னைக்கு கொடுக்குறேன். உதாரணத்துக்கு
கைலாசஸ் டிஜிட்டல் அம்பாசிடர்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணேன். ரொம்ப கேஷுவலாக தான் ஆரம்பித்தோம். இப்போ பல ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் டிஜிட்டல் அம்பாசிடராக மாறுறது. உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இவ்வளவு பேரளவில் நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கே பெரும் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. ஆனா சந்தோஷத்தை அளிக்கின்றது. சந்தோஷம் கலந்த, சந்தோஷம் நிறைந்த ஆச்சரியத்தை அளிக்கின்றது. ஆனந்தமான ஆச்சரியத்தை அளிக்கின்றது. அதை பத்தி நிறைய பேர் கேள்விகள், டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அதெல்லாம் இப்போ இன்னைக்கு பேசுறேன். அடுத்து இந்த டீனேஜ் மேரேஜ் பற்றியும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றியும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதை பற்றியும் எலாபரேட்டாக விளக்குறேன். இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலும் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இத இன்னைக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் செய்து விடுகின்றேன். முதல்ல எடுக்க போற சப்ஜெக்ட் இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயம் பத்தி எலாபரேட்டா பேசியிருந்தேன். 2-3 சத்சங்கங்கள்ல நிறைய பேர் நிறைய கேள்விகள், வேண்டுதல்கள், அதாவது வேண்டுகோள், இந்த ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு வேண்டுகோள். இது மொத்தத்தை பத்தியும் ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் சொல்ற லாஜிக் என்ன, லாஜிக் மூலமா என்ன காரணத்துக்காக இந்தந்த முடிவுகளை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், பாரதம் அப்படிங்கிறது ஒரு ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன். சனாதன இந்து தர்மத்தோட, சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வச்ச சிவிலைசேஷனல் நேஷன். நான் பாரதம்னு சொல்றது என்னன்னா, மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்ற காந்தகாரம் முதல் காம்போஜம் வரை, அப்படின்னா இன்னைக்கு பிரசன்டே ஆப்கானிஸ்தானத்திலிருந்து கம்போடியா வரை, கைலாசம் முதல் தென்னிலங்கை வரை, மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்ற 56 தேசங்கள். இந்த மொத்த பரப்பைத்தான் நான் பாரதம்னு சொல்றேன். வேணும்னா மகாபாரதம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்ற ஜியாகிரபி. இந்த 56 தேசங்களும் சனாதன ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன்ஸ். இப்போ இது பொலிட்டிக்கலா வேற வேற டைம்ல வேற வேற பிராண்டா வேற வேற மாதிரி, சில நாடுகள் இஸ்லாமிய மதத்தை தழுவி, சில நாடுகள் பௌத்தத்தை தழுவி, சில நாடுகள் கிறிஸ்தவத்தை தழுவி, சில நாடுகள் செக்யூலரிசத்தை தழுவி, அது மாதிரி வேற வேற பிரின்சிபிள்ஸ, வேற வேற ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியை அவங்களுடைய பொலிட்டிக்கல் பிராண்டான கான்ஸ்டிடியூஷனுக்கு உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த ஒரு நாடுங்கிறது பொலிட்டிக்கல் பிராண்டு. அந்த பொலிட்டிக்கல் பிராண்ட்ல அவங்க உருவாக்குற கான்ஸ்டிடியூஷன், அதுக்கு
ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தரும் வேற வேற டைம்ல வேற வேற நாடுகள் வேற வேற மதத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொலிட்டிக்கல் பிராண்ட்ஸ் உருவாகிக்கிட்டே இருக்கு. நானும் கைலாசமும் இந்த சிவிலைசேஷனல் நேஷனான மகாபாரதத்தை ரெப்ரசன்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சிவிலைசேஷனல் நேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் கைலாசத்தோட குறிக்கோள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரத்திலும் தலையிட மாட்டோம், அரசியல் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த சனாதன ஹிந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான திருப்பணியை தொடர்ந்து செய்வோம். ஏன்னா இந்த சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் ஸ்ட்ரென்தன் ஆச்சுனாதான் மனித இனம் அமைதியை நோக்கி செல்லும். அமைதி, ஆனந்தம், வளர்ச்சி இவைகளை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை மலரும். சனாதன ஹிந்து தர்மம் பரமசிவ பரம்பொருள் உலகத்திற்கு அளித்த மிகப்பெரிய நன்கொடை. அது வளர்ந்து ஓங்க வேண்டும். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. இதெல்லாம் நடக்கணும்னா நான்மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்கிட வேண்டும் உலகமெல்லாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த சிவிலைசேஷனல் நேஷனோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த சிவிலைசேஷனல் நேஷனோட கார்டியன்ஸ் எம்பவர் பண்றது தான், என்ரிச் பண்றது தான் கைலாயத்தோட தலையாய நோக்கம், திருப்பணி. இந்த சிவிலைசேஷனல் நேஷன், சனாதன ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன் ஆன இந்த மகாபாரதம் தமிழ் அகண்ட பாரதம்னு கூட சொல்லலாம். இல்ல மகாபாரதம்ன்ற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மகாபாரதத்துல தான் இந்த காந்தஹார் முதல் காம்போஜம் வரை, கைலாசம் முதல் தென்னிலங்கை வரை அந்த 56 தேசங்களை பற்றிய தெளிந்த குறிப்புகள் இருக்கின்றன. இந்த மகாபாரதம் சனாதன ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன், இதோட கார்டியன்ஸ் யாருன்னா இந்த தொகையடியார் சம்பிரதாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே கோவில்ல போய் பெருமானை வழிபட்டுட்டு, அங்க இருக்கிற 63 நாயன்மார்களை எல்லாம் உருகி உருகி வழிபட்டுட்டு, எப்போதும் திருக்கோயில்ல குங்கிலிய திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருந்த குங்கிலியக்கலைய நாயனார வழிபடுவோம். ஆனா இப்போ அதே திருக்கோயில்ல குங்கிலிய திருப்பணி பண்ற அவரை பார்த்து மட சாம்பிராணி மடையன் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான இழிவான பார்வை பார்ப்போம். அந்த 63
திருமேனிகளோட கூடையே திருமேனியா இருக்கிற முப்போதும் திருமேனி தீண்டுவார விழுந்து விழுந்து கும்பிடுவோம். ஆனா அந்த கோயில்ல முப்போதும் திருமேனி தீண்டிக் கொண்டு இருக்கின்ற அந்த சிவாச்சாரியாரையோ பூசகரையோ ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணுவோம். கொடுக்கிற காணிக்கையை கூட ஏதோ பிச்சை காசு கொடுக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அதே அந்த 63 நாயன்மார்களுடையே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற பரமனையே பாடுவார். அவர் திருமேனியை விழுந்து விழுந்து கும்பிடுவோம். ஆனா அதே கோவில்ல ஓதுவாமூர்த்தியாக இருந்து பரமனை பாடிக்கொண்டிருப்பவரை ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கிற உண்மை, அப்படியே சொல்றேங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த 63 நாயன்மார்களிலே திருமேனி வடிவத்திலே இருக்கிற முழுநீர் பூசிய முனிவரை விழுந்து விழுந்து கும்பிடுவோம். அதே கோவில்ல முழுநீர் பூசி அந்த பெருமானே கதின்னு வாழற சாமியார்களை பார்த்து என்ன பண்ணுவோம்? பட்டடிச்சு ஊரைய மாத்திராம்பார் அப்படின்னு கமெண்ட் அடிப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த காலத்திலே இந்த பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அவர்கள் பரமசிவ பதம் அடைந்தார்கள். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஹிந்து மதத்தை மியூசியத்துல வைக்க முயற்சி பண்ற இந்து விரோத சக்திகளோட பிரெயின் வாஷிங்ல நீங்களும் அந்த மூளைச்சலவைக்கு ஆளாகி இந்து விரோத சக்திகளோட இராணுவத்திலே உங்களை அறியாமல் இணைத்துக் கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன். ரொம்ப சின்சியரா சனாதன இந்து தர்மத்து மேல பக்தி இருக்கிற சமூகத்திலே பிரபலமா இருக்கிறவங்க கூட, அதாவது கோவிலா போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் சோசியல் மீடியாலாம் கூட வரும். அவங்க கோயிலுக்கெல்லாம், பல கோயிலுக்கு போறது சோசியல் மீடியால வர்றதெல்லாம், அதெல்லாம் கூட சோசியல் மீடியால வரும். அவங்க அந்த கோயிலுக்கு போய் திருநீர் வாங்கி பெருசு பெருசா பூசிக்கிறாங்க, தரிசனம் பண்றாங்க. ஆனா அதே நபர்கள் பொதுவெளியில சினிமாவிலேயோ ஊடகத்திலேயோ பேசும்போது விபூதி அடிச்சிட்டான் அப்படிங்கிறத மிக கேவலமான ஏமாற்றிவிட்டான் என்கின்ற பொருளோடு சேர்ந்து காமெடி பண்ணுவாங்க. இந்த ஹிப்போக்ரசியை பாருங்க. அதாவது உணர்வு வீட்டில் திருட்டு, அந்த ஹிப்போக்ரசிக்கான சரியான டிரான்ஸ்லேஷன் வேர்டு உணர்வு வீட்டில் திருட்டு. உணர்வில் நேர்மையின்மை. இவங்க கோவிலா போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, திருநீர் பூசிப்பாங்க. ஆனா ஒரு சினிமாலையோ இல்ல அரசியல் மேடை ஏறினாலோ இல்ல பொதுத்தளத்துல பொது மேடை ஏறினாலோ என்ன பண்ணுவாங்க? சனாதன இந்து தர்மத்தினுடைய இந்த மிகப்பெரிய மரபுகளை அவதூறு பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பேசுறது. விபூதி அடிச்சிட்டியா, எனக்கே பட்ட சாத்திட்டியா. இவங்க பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவாங்க. நான் இந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க, அவதூறும் பண்ணுவாங்க. அந்த ஹேட் ஸ்பீச் கும்பல் அது தனி, நான் அதை பத்தி பேசல. இப்ப நான் அதை பத்தி பேசல. கோவிலுக்கும் போக மாட்டாங்க, சனாதன இந்து தர்மத்தை அவதூறு பண்ணுவாங்க,
அந்த ஹேட் ஸ்பீச் கும்பல் அது கம்ப்ளீட்டா தனி. நான் இப்போ ஹிப்போகிரிட்டிக்கல் கும்பலை பத்தி தான் பேசுறேன். ஹிப்போகிரிட்டிக்கல் கும்பல் யாருன்னா, இவங்க கோயிலுக்கு போவாங்க, நல்ல வெளிப்படையா கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போற வீடியோ, நியூஸ் இதெல்லாம் சோசியல் மீடியால வரும். வெளிப்படையா அவங்க தங்களை பக்தர்கள் தான் அறிவிச்சுப்பாங்க. ஆனா, அவங்களுடைய படங்கள்ல, சினிமால, இல்ல அவங்க பொது மேடையில ஏறும்போது, அரசியல் மேடையில ஏறும்போது, அந்த மாரி சூழ்நிலையெல்லாம் தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தோட வாழ்க்கை முறைய கிண்டல் அடிக்கிற மாரி, கேலி பண்ற மாரி, அவதூறு பண்ற மாதிரி, அது மாதிரி கமெண்ட்ஸாவே பண்ணுவாங்க. அதாவது அடுத்த ஜெனரேஷனை பிரெயின் வாஷ் பண்றது. விபூதி அடிச்சிட்டியா அப்படிங்கிறத ஒரு ஏமாத்துறதுக்கு சமமான ஒரு வார்த்தையா மாத்துறது. திருமண் சார்த்திக் கொள்வதை, நான் பட்டநாமம் போட்டியா, பட்டநாமம் சாத்திட்டியா அப்படிங்கிறத ஒரு ஏமாற்றுவதற்கு சமமான வார்த்தையா மாத்துறது. சட்டிலா அடுத்த தலைமுறையை பிரெயின் வாஷ் பண்றது. இந்த கொடுமைகளை எல்லாம் செய்வார்கள். ஒரு பக்கம் இந்த கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு, அதாவது உணர்வு வீட்டிலே திருட்டுன்னு சொல்றேன் பாருங்க. உணர்வுல நேர்மை இல்லாமல் இந்த கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு, பெருமான் முன்னாடி போய் நின்னு, ஐயா பெருமானே, வேற வழி இல்ல. அந்த சூழ்நிலையில டைரக்டர் எழுதி கொடுத்த டயலாக் பேச வேண்டியதா இருக்கு. இல்ல பொலிட்டிக்கல் மேடை, சமூக மேடை, அந்த சூழ்நிலையில அப்படித்தான் பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ தயவு செஞ்சு அதையெல்லாம் கண்டுக்காம என் படம் வெற்றி அடையணும், இல்லை என் தொழில் வெற்றி அடையணும், நான் மேன்மேலும் சிறக்கணும் எல்லாம் கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் என்ன பண்ணும்? நீ எப்படி ஹிப்போக்ரஸியோட இருக்கியோ அதே மாதிரி ஹிப்போக்ரஸி தான் லைஃப் உனக்கு காட்டும். பிரபஞ்சம் வாழ்க்கையை உங்களுக்கு கண்ணாடியா தான் காட்டும். நீங்க சொல்றீங்களா, ஓ டைரக்டர் எழுதி கொடுத்த டயலாக் நடிச்சிட்டேன், அது அரசியல் மேடை, அந்த சூழ்நிலை நான் அப்படிதான் பேசி ஆகணும், பேசிட்டேன். இது ஒரு சாதாரண கிண்டல் கேலி தானே, பரவாயில்ல. சமூக மேடை அப்படிதான், ஒரு பட்டிமன்றம், அதனால கிண்டல் பண்ணிட்டேன். நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா பெருமான் என்ன பண்ணுவாரு? கரெக்டுப்பா, நானும் உனக்கு அருளை அனுப்புனேன், ஆனா குறுக்கால நந்தி வந்து தடுத்துட்டாரு. ஏன்னா அவர் எப்பவும் பட்டை போட்டிருக்கிறதுனால, நீ பட்டை போடுறத கிண்டல் பண்ணதுனால அவர் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு பெருமானும் சும்மா இருப்பார். நான் என்னப்பா பண்றது? நீ எப்படி உன்னுடைய ப்ரெஷர்னால நீ செஞ்சியோ, நானும் அதே மாதிரி எனக்குன்னு ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்குல்லப்பா, என் ஈகோ சிஸ்டத்துக்கு ப்ரெஷர் இருக்குல்லப்பா, என் ஈகோ சிஸ்டம் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கும்லப்பா அப்படின்னு பொறுமையா நிம்மதியா இருந்துப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது ஒரு ஆழமான பிரச்சனை. இப்போ நான் வந்து பொது வெளியில தாங்கள் கோயிலுக்கும் போக மாட்டோம் அப்படின்னு போகாம இருந்துட்டு, தெளிவா ஹிந்து விரோதிகள் அப்படின்னு தங்களை காட்டிக்கிட்டு இந்து மதத்தை அவதூறு பண்ற, சனாதன இந்து தர்மத்தை அவதூறு செய்கின்ற அந்த விரோதிகள், இந்த ஹேட் ஸ்பீச் பண்ற அந்த அவங்கள பத்தி நான் இப்ப பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இப்ப யாரை பத்தி பேசுறேன்னா, ஹிப்போக்ரைட்ஸ், உணர்விலே நேர்மை இல்லாதவர்கள். கோவிலுக்கு போவாங்க, தொகையடியார்களே 63 நாயன்மார்களை வழிபடுவாங்க, தொகையடியார்களை கூட வழிபடுவாங்க. ஆனா அந்த தொகையடியார்களோட அந்த சம்பிரதாயத்துல இப்ப வாழறவங்கள அவதூறு பேசுவாங்க.
இந்த ஹிப்போக்ரேட்ஸ் எல்லாருமே, உணர்வில் நேர்மை இல்லாதவர்கள் எல்லாருமே உங்களை அறியாமலேயே சனாதன இந்து தர்மத்தின் விரோதிகளுடைய இராணுவத்துல நீங்க மூளைச்சலவை செய்யப்பட்டு சேர்க்கப்பட்டு விட்டீர்கள். அவங்களோட ஆர்மியில உங்களை அறியாமலே நீங்க சேர்ந்திருக்கீங்க. இப்ப நான் சொல்றத பல நிலையில மேப் பண்ணி பாருங்க. பல நிலையில மேப் பண்ணி பார்க்கலாம். நான் ஓரிரண்டு உதாரணங்களை தான் சொல்றேன். இதை கொஞ்சம் ஆழமா பல நிலையில மேப் பண்ணி பாருங்க. இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறப்பதுதான் சனாதன இந்து தர்மம் உயிரோடு இருக்கவும் உலகத்திற்கு சனாதன இந்து தர்மம் கொடுக்க வேண்டிய நன்கொடைகளையெல்லாம் கொடுப்பதற்கும் ஆன ஒரு அடிப்படை ஆணி வேர். நல்லா புரிஞ்சுக்குங்க. கோயில் குடிகள் கோயிலை சார்ந்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட, கோயிலே தங்கள் வாழ்க்கை கோயில் அப்படின்னு வாழற அத்துணை பேருமே தொகையடியார் சம்பிரதாயம் தான். நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த தொகையடியார் சம்பிரதாயத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றேன். பாரம்பரியமா பல கல்வெட்டுக்கள், பழைய ஓலைச்சுவடிகள், நூல்கள், பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆராயும் பொழுது ஆதி சைவர்கள் 5 கோத்திரம், அதாவது 5 வம்சம், 5 அந்த ஒரு வம்சத்துக்குள்ளேயும் 5 கோத்திரங்கள். இப்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா உண்மையிலே இந்த தொகையடியார் வம்சம், தொகையடியார் சம்பிரதாயம் ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எல்லா குலத்தவரும் இதோட பாகமா இருக்காங்க. அதனால் நான் இந்த இப்போ ஜாதிகள் சார்ந்த டெஃபினேஷனுக்குள்ள போக விரும்பல. யாரெல்லாம் ஆலயமே தங்கள் வாழ்க்கைன்னு இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும், அதாவது ஆலயத்துல சாதாரண பணின்னு நீங்க நினைக்கிற அந்த பெருக்கி கூட்டி தூய்மைப்படுத்துற அதுல துவங்கி பூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்கள்ல இருந்து உச்சஸ்தானத்துல நிர்வாக அதிகாரியா இருக்கிற அத்துணை பேரும் தொகையடியார்கள் சம்பிரதாயமே. இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிடுறேன். கோவில் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கணுமா இருக்கக்கூடாதா, HRNC இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றதெல்லாம் உங்க உள்நாட்டு பிரச்சனை. அதுலெல்லாம் நான் தலையிட மாட்டேன். அந்த வாத விவாதங்கள் டிபேட்டுக்குள்ளலாம் நான் போகவே மாட்டேன். இப்ப யார் இருக்காங்களோ கோயிலை நடத்துறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களுக்கு தொகையடியார்கள் தான். கைலாயத்தோட அன்பர்களும் பக்தர்களும் இப்ப யாரெல்லாம் கோயிலை நடத்துறதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க அத்துணை பேரும் தொகையடியார்கள் தான். நல்லா புரிச்சுக்குங்க. ஒரு காவலர்கள், ஒரு காவல் துறை சார்ந்த அன்பர்கள், அவங்க கூட கோயில்ல டெபுடேஷன் இருந்து, கோயில்ல கிரவுட் கண்ட்ரோலுக்காக, கோயில் டெபுடேஷனுக்காக வந்திருக்காங்கன்னா
கோயில் சேவை செய்யும் பொழுது அவங்களும் தொகையடியார்கள் தான். கோயிலை விட்டு வெளியில போய் வேற அவங்க டெபுடேஷன்ல இருக்கும்போது அவங்க தொகையடியார்கள் நான் சொல்லல. காவல்துறை சேர்ந்த அன்பர்கள் கூட நிறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள்லாம் கோவில்ல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும்போது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு கிரவுட் கண்ட்ரோலுக்காக இல்ல பாதுகாப்புக்காகலாம் டெபுடேஷனுக்கு வந்திருப்பாங்க. கோயில் வேலையில டெபுடேஷன்ல இருக்கும் பொழுது அவங்களுமே தொகையடியார்கள் தான். சிவாச்சாரியார், குருக்கள், பட்டர், அர்ச்சகர், தர்மகர்த்தா, கணக்கு பிள்ளை, ஸ்தபதி, சீர்பாதங்கள், தீர்த்தக்காரர்கள், தீபக்காரர்கள், ஓதுவார், வேதபாராயண கோஷ்டி, பரிச்சாரகர், நாதஸ்வரம், தவில் இதை வாசிக்கிறவங்க, திருக்கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்க. இதுக்கு மேல இன்னொரு படி போய் சொல்றேங்க. அடுத்தது கோவிலை சுற்றி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டு அங்க கடை வைத்திருப்பவர்கள் உட்பட அவங்க எல்லாருமே தொகையடியார்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவிலை சுத்தி கடை வச்சிருக்கவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கோயில் எவ்வளவு வெறிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கோயிலை சுற்றி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கடை வச்சிருக்கவங்க கூட ஒரு விதத்துல கோயிலுடைய வளர்ச்சியின் பாகமாக கோயில் உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை கோவில், கோயில் தான் அவங்க வாழ்க்கை. இவங்க எல்லாருமே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கோவிலுக்கு உயிர் கொடுப்பவர்களே. அதனால ஆலயத்திலும் ஆலயத்தை சுற்றி அந்த யூசுவலா நம்ம பெரிய கோவில்கள் எல்லாம் 7 பிரகாரமா இருக்கும். கொஞ்சம் சின்ன கோவில்கள்னா 5 பிரகாரமா இருக்கும். அதை விட சிறிய கோவில்கள்னா 3 பிரகாரமா இருக்கும். அந்த சப்த பிரகாரங்களிலே சிறு சிறு கடைகள் நடத்தி வியாபாரம் செய்கின்றவர்கள் கூட ஆலயம் சார்ந்த பொருட்களை விற்கின்ற, ஆலயத்துல பூஜை பண்றதுக்காக பூஜை பொருள் விற்கிறாங்க இல்லையா அவங்க, இல்ல ஆலயத்துக்கு வர்ற மக்கள் வாங்குறதுக்காக வியாபாரம் செய்கிற துணி மற்ற எல்லா வியாபாரங்கள் செய்கிறவர்களும் கூட. ஏன்னா அவங்க வியாபாரம் ஆலயம் சார்ந்தது. ஆலயத்துக்கு மக்கள் வந்தாதான் இவங்களுடைய வியாபாரம் வணிகம் விருத்தி அடையும். ஸோ நேச்சுரலா அவங்க ஆலயம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பெரும்பாலான கோயில்களை நான் பார்த்திருக்கேன். ஆலயம் சுற்றி வணிகம் செய்யறவங்கலாம் ஆலயத்துல ஏதாவது சில கட்டளைகள் செய்வாங்க. இஸ்லாமியர்கள் உட்பட நான் கவனிச்சிருக்கேன். பல ஊர்கள்ல ஆலயத்தை சுத்தி கடை வச்சு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுகின்ற இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் கூட ஆலயத்திற்கு ஏதாவது ஒரு கட்டளை செய்து திருவிழா கட்டளைகள் நடத்துவதை நான் பார்த்திருக்கின்றேன். அதனால ஆலயத்தை சுற்றி கடை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் கூட தொகையடியார் வம்சம்னு தான் நான் டிஃபைன் பண்றேன். இந்த தொகையடியார் வம்சம் சிறக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தொகையடியார் வம்சம் சிறக்குமானால், இந்த தொகையடியார் சம்பிரதாயம் நன்றாக ஓங்கி வளருமானால், சனாதன இந்து தர்மம் பல்வேறு விதங்களில் மேம்பாடு அடையும். அதோட ஆணி வேர்கள் பலப்படும். நான் இப்ப சொல்றது ஒரு பரந்த விரிந்த ஆனா தெளிவான நேர்மையான விஷன், பார்வை.
இதுல இன்னும் ஆழமான புரிதல்கள், சிந்தனைகள், வாத பிரதிவாதங்கள் இது எல்லாமே வரவேற்கப்படுகின்றது. என்னுடைய நோக்கம் என்னன்னா, குறைந்தபட்சம் 1% ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது அந்த ஊரோட 1% ஆஃப் த பாப்புலேஷன் வேறு எந்த வேலையிலும் ஈடுபடாமல் முழு நேரமும் தொகையடியார் திருக்கூட்டமாக வாழ வேண்டும். குறைந்தபட்சம் 5% ஆஃப் தட் அந்த ஊரோட பாப்புலேஷன் ஒரு வாழ்வாதாரத்திற்காக கொஞ்சம் செல்வமும் சேர்த்து கொண்டு, ஆனா கோயில் திருப்பணி அதுதான் இறைவனும் இறைவன் திருப்பணியுமே தங்களுடைய லைஃபோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு வாழறவங்க இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1% ஆஃப் த பீப்புள் இறைவனும் இறைவன் சேவையும் மட்டுமே ஒன்லி ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மட்டும் இல்ல, ஒன்லி ப்ரையாரிட்டி அப்படின்னு வாழறவங்க அந்த ஊரோட 1% பாப்புலேஷன் அப்படி மாறணும். 5% பாப்புலேஷன், அந்த ஊரோட 5% பாப்புலேஷன் இறைவனும் இறை பணியும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு வச்சு, செல்வம் மற்றதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்ட் ப்ரையாரிட்டியை வச்சு வாழணும். பத்து பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன், ஆழ்ந்து கேளுங்க, 10% ஆஃப் த பாப்புலேஷன் கோவில் சார்ந்த வணிகங்கள் செய்து கொண்டு வாழ வேண்டும். யூசுவலா இந்த கோவில் சார்ந்த வணிகங்கள் செய்யறவங்க எல்லாருமே இங்கயா பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வருமானத்துல ஒரு பங்கை அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் விருத்திக்கும் நன்கொடை அளிப்பதை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பழக்கத்தை நாம பில்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஒரு 10% ஆஃப் த பாப்புலேஷன் அந்த ஆலயம் சார்ந்த வணிகங்களை, ஆலயத்தை சுத்தி கடை வச்சுக்கிறது, அது என்ன வேணா கடையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், வச்சு நடத்திக்கணும். அவங்க வருமானத்துல ஏதோ ஒரு பாகத்தை மகம கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக, திருப்பணிக்காக செலவு பண்ணி வாழறது. இது மாதிரி ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிட்டா சனாதன இந்து தர்மம் மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடைந்து அது செய்ய வேண்டிய மிகப்பெரிய திருப்பணியை செய்யும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, நாம் தர்மத்தை காக்க தர்மம் நம்மை காக்கும். அந்த ஈகோ சிஸ்டம் உருவாயிடுங்க. அந்த கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் உருவாயிடும். நான் சொல்றது அத்தனையும் வெறும் எக்கானமி சார்ந்தது கிடையாது. சேக்ரெட் சென்டிமெண்ட் அடிப்படையா வச்சு, பக்தி, ஞானம், ஸ்ரத்தை இதை அடிப்படையாக கொண்ட டெம்பிள் எக்கானமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெம்பிள் எக்கானமி செக்யூலர் எக்கானமிக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது. ரெண்டும் வேற வேற. இது வேற, அது வேற. ஏன்னா டெம்பிள் அத்தனையுமே ஆழமான டீப்பான சேக்ரெட் சென்டிமெண்ட் சார்ந்தது. நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் கூட சொல்லியிருக்கேன். ஐயா, இந்த தங்கம், இந்த வெள்ளி, இதுக்கெல்லாம் எக்கனாமிக்கல் மார்க்கெட் வேல்யூ கிடையாது.
காரணம் என்னன்னா பெருமானுக்காக பக்தர்கள் பக்தியோடு அழித்து விட்டார்கள். இப்போ நாம் போட்டிருக்கிற இந்த நகைகளோ, ஆக்சுவலா அது ருத்ராட்சம். நகைன்ற வார்த்தை தவறு, ருத்ராட்சம். உங்களுக்கு புரியறதுக்காக நகைன்ற வார்த்தை யூஸ் பண்ண. இவைகளோ இல்ல இந்த வேலோ மயிலோ இந்த எல்லாமும் இந்த பீடத்தை நடத்துவதற்காக பக்தர்கள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்முடைய பாரம்பரியத்தை சம்பிரதாய பரிபாலனார்த்தம் இவைகளை எல்லாம் பக்தர்கள் கொடுத்திருக்காங்க. நான் உபயோகப்படுத்துறேன். இது காலம் காலமாக அப்படியே என்னுடைய திருமேனியோ அல்லது என்னுடைய சீடர்களோ இதை யார் தொடர்ந்து நடத்துறாங்களோ அது அப்படியே நடத்த வேண்டியதுதான், அவ்வளவுதான். சிலது அர்ச்சாவதாரத்திற்கு, என்னுடைய அர்ச்சாவதாரத்திற்கு சார்த்தப்படும், சிலது அந்த சீடர்கள் யார் அந்த பொறுப்பை எடுத்து நடத்துறார்களோ அவங்க உபயோகப்படுத்துவார்கள், அவ்வளவுதான். தவிர இதுக்கு எக்கனாமிக்கல் மார்க்கெட் வேல்யூ கிடையாது. இதை விற்கவோ வாங்கவோ முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல அந்த பக்தர்களோட சேக்ரட் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, அசோசியேட் ஆயிருக்கு. அவர்களுடைய உணர்வும் கர்மமும் சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல நான் சொல்லுவேன், அப்பா சாமி போட்டிருக்கிற காசு மாலையெல்லாம் யார் யாருடைய காமாலையோ உங்களுக்கு தெரியாது. அவர்கள் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய குருபக்தியினாலே ஸ்ரத்தையினாலே பெருமான் வெளிப்பட்டு அவர்களுக்கு உடல் நலம் கொடுத்து மனநலம் கொடுத்து உயிர் வளம் கொடுத்து ஞானம் கொடுத்ததனால் அவர்கள் கொண்டு வந்து செலுத்துகின்ற காணிக்கைகள், அதுல அவங்களுடைய ஆழமான பக்தி ஸ்ரத்தை சேக்ரட் சென்டிமெண்ட்ஸ் பிளஸ் அந்த கர்மம் எல்லாம் இருக்கு. அதனால அந்த நகைகளை உருக்கவோ உருமாற்றம் செய்யவோ விற்கவோ வாங்கவோ எந்த விதத்திலும் எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். கைலாயத்தோட விதியாக இதை வகுத்து வைத்து விட்டேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். கைலாயத்தினுடைய எல்லா ஆசிரமங்கள், அந்த நிலம் சொத்துக்கள், அதுக்கு ரியல் எஸ்டேட் வேல்யூ கிடையாது. கைலாயத்தோட எல்லா கோயில்கள்லையும் இருக்கிற தங்கம் வெள்ளி நகைகள் பூஜை பொருட்கள் இது எதுக்குமே மார்க்கெட் வேல்யூ கிடையாது. காரணம் என்னன்னா இதை எதையுமே விற்கவோ வாங்கவோ முடியாது. அவையெல்லாம் அந்தந்த அர்ச்சாவதார திருமேனிக்கு சொந்தம். அந்த அர்ச்சாவதார திருமேனி வழிபாடு செய்யப்படுவதற்கும் அந்த பிலாசபி அட்மினிஸ்டர் பண்றதுக்கும் என்ரிச் பண்றதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இந்த டெம்பிள் எக்கானமி பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த தொகையடியார் வம்சத்தை பத்தி நான் ஏன் இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறேன்னு புரிஞ்சுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, நம்முடைய கோயில் சொத்துக்கள் மூவபிள் அசட்ஸ், வைரம் தங்கம் வெள்ளி, இந்த பெரும் மூவபிள் அசட்ஸ் ரத்னம் எல்லாத்தையும் இஸ்லாமிய படையெடுப்பின் போது அந்த தீவிரவாதிகள் கொள்ளை கொண்டு போனார்கள். அதுல இல்லைன்னு நான் சொல்லல. அடுத்து இம்மூவபிள் அசட்ஸ் லேண்டு இதெல்லாம் பிரித்தானிய கிறிஸ்தவ காலனி ஆதிக்கம், கொடுங்கோலர்கள் அவர்கள் கொள்ளையடித்தார்கள்.
எடுத்துக்கொண்டார்கள், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதை பத்தி இப்ப பேசினா கூட, வரலாற்றுல நடந்த கொடுமையை சொன்னா கூட வாயிலேயே அடிக்கிறாங்க, வாயிலேயே வெட்டுறாங்க. அதுதான் நிஜம், அதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாமே உண்மை என்றாலும் கூட இதுக்கு தீர்வு காணாம சும்மா இருக்க முடியாது. அதனால தொகையடியார் வம்சம் சிறக்க வைப்பதுதான் நாம செய்ய வேண்டிய முதல் செயல். தொகையடியார் வம்சத்தை சிறக்க வைக்கின்ற திருப்பணியை நாம செஞ்சோம்னாலே அட்லீஸ்ட் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி, சனாதன இந்து தர்ம மறுமலர்ச்சியை நம்மால செய்ய முடியும்னு நான் ஆழமா நம்புறேன். பரமசிவன் அருளால நாம் செய்வோம். இதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குங்க. நான் ரொம்ப ஒரு வார்த்தையும் கேர்ஃபுல்லா பேசுறேன். ஏன்னா நான் இப்ப எந்த எல்லையில இருக்கேன்னா, உங்க எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களையும் நான் தலையிடக்கூடாது. ஆனா சனாதன இந்து தர்ம சிவிலைசேஷனல் நேஷனை ரிவைவ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஃபிளரிஷ் பண்ணணும், என்ரிச் பண்ணணும், எம்பவர் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதனால என்னுடைய எல்லையை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையா நான் பேசுறதுனால தான் பொறுமையா யோசிச்சு என் வார்த்தைகளை செதுக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கணும். நிறைய பேரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த தொகையடியார் சில பேர் கோவில் சொத்தை திருடுறாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்குள்ளேயே அதை தீர்த்து கொள்வதற்கான ஈகோ சிஸ்டம் இருந்ததுங்கய்யா. திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம் இருந்தது. எல்லா ஆலயங்கள்லையுமே ஆலயம் சார்ந்த விஷயங்களை நிர்வாகம் பண்றதுக்கும் பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் நம்மளை நாமளே நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் மனுதர்ம சாஸ்திரத்தை சார்ந்த அந்தந்த கோவில்களுடைய ஆகமங்கள் பிளஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இது எல்லாமே தெளிவா இருந்தது. இவைகளையெல்லாம் மீண்டும் புனரமைக்க வேண்டியது நம்முடைய திருப்பணிதான். நாம தான் பண்ணணும். ஆலயத்திற்கு சென்று வழிபடணும், தொகையடியார்கள் சம்பிரதாயம் விருத்தியடைய எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி ஆலயம் அந்த பிரின்சிபிளுக்கு இன்டெகிரிட்டியோட நடக்குதான்னு தொடர்ந்து மானிட்டர் பண்றது, அதற்கான செயல்களை செய்வதும் செய்தாக வேண்டும். ஆலயங்கள் முறையா நடக்கிறது, தேவையான செயல்களை எல்லாம் செய்கின்ற எல்லோரும் சிவபெருமானுடைய கணத்திற்கு சமம், சிவகணங்களுக்கு சமம். ஏன்னா செக் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த பொறுப்பை முறையாக நிகழ்த்துவதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும்.
வழி தவறினால் அவர்களை வழிப்படுத்த நெறிப்படுத்த பக்தர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். இது எல்லாமே நடக்கணுமே தவிர எங்கேயோ ஒரு இடத்துல 1-2 பிரச்சனைன்றதுக்காக இந்த ஈகோ சிஸ்டத்தையே அழிப்பதை அனுமதிக்க கூடாது. ஐயா, இந்த தொகையடியார்கள்ல ஆல்மோஸ்ட் ஒரு 5 சம்பிரதாயங்கள், 9 சம்பிரதாயத்துல 5 பேர், 5 சம்பிரதாயம் இப்ப ஆளே இல்லைங்கய்யா. இந்த பரமனையே பாடுவார் சம்பிரதாயத்துல பெருமானை பாடுவதும் பெருமான் திருமுன் திருநடம் செய்வதும் ஆய கலைகளையெல்லாம் ஆலயங்களை மையமாக வைத்து உயிரோடு வைத்திருந்த ருத்ரகணிகைகள் சம்பிரதாயம், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு தங்கள் வாழ்க்கையே பெருமானை தியானிப்பதற்கே சமர்ப்பித்து ஆலயங்களுக்குள்ளேயே அந்த கோவில் பிரசாதத்தையே வாங்கி சாப்பிட்டுட்டு கோவில்லையே தங்கியிருந்து பெருமானையே தியானித்து கோயிலே தங்கள் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அந்த சம்பிரதாயங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க. நான் வளர்ந்து வாழ்ந்தவரை நான் பெரும்பாலான நேரத்தில் கோவில்லையே தான் வாழ்ந்தேன். கோவில்லையே வாழ்ந்த, இரவு தங்குவது உட்பட கோயிலுக்குள்ளேயே இருந்த லாஸ்ட் ஜெனரேஷன் நாங்க தான் நினைக்கிறேன். 1995 வரைக்கும் நான் சொல்றேன். 50 சாதுக்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அண்ணாமலையார் ஆலயத்துக்குள்ள தங்கி இருந்தாங்க, எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு வேறு வேறு காரணங்களாலே அது என்னென்னலாம் அதுல நுழைய விரும்பல, எல்லாரும் மொத்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். அந்த சம்பிரதாயம் இல்லாமல் போனது. இப்போ 50 பேர் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு என்னால சொல்ல முடியும். திருமஞ்சன கோபுரத்துக்கு உட்பக்கம் ஒரு மௌன சாது இருந்தார். திருமஞ்சன கோபுரத்துக்கு உட்பக்கம் இருக்கிற தெற்கு கட்டை கோபுரத்துல நாராயண சுவாமின்னு ஒருத்தர் மௌனம் மற்றும் உணவில்லாமல் வாழ்ந்த நிராகாரி ஒரு சித்தர் இருந்தார். அமாவாசை மண்டபத்துல 2 பேர் இருந்தாங்க. அமாவாசை மாதப்பிறப்பு மண்டபத்துல 2 பேர் இருந்தாங்க. கிருத்திகை மண்டபத்துல 3 பேர் இருந்தாங்க. மாதப்பிறப்பு மண்டபத்துக்கு பக்கத்துல அடிமுடி காணாத சந்நிதின்னு ஒரு சந்நிதி இருக்கும். அப்புறம் பெரும் அண்ணாமலையார் பாதம் இருக்கும். அங்க 3 சன்னியாசிகள் இருந்தாங்க. என்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும். சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்ன்ற சம்பிரதாயமே இப்ப இல்லைங்க. கோயிலையே வாழ்க்கையாக கொண்டு அவங்க எல்லாருமே இப்ப கோயிலை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இது மாதிரி பல தொகையடியார் சம்பிரதாயத்துல பல சம்பிரதாயத்தை நாம் இழந்து கொண்டே இருக்கின்றோம். அதே மாதிரி முழுநீர் பூசிய முனிவர், இந்த முழுநீர் பூசிய முனிவர்னு சொல்வோம். அதெல்லாம் புனரமைக்கப்பட வேண்டும், மீண்டும் மலர வேண்டும். இந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே மீண்டும் மலர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம், கைலாயத்தோட நோக்கம். இப்ப இந்தியான்னு சொல்ற அந்த நிலப்பரப்பு மட்டும் இல்ல, மகாபாரதம்னு நான் சொல்ற மொத்த நிலப்பரப்புலையும் காந்தஹார் முதல் காம்போஜம் வரை, கைலாசம் முதல் தென்னிலங்கை வரை, இந்த 56 தேசங்களிலும் இந்த புனர் அமைத்தல், ரிவைவல் நடக்க வேண்டும்.
ஒரு நல்ல விஷயம். பல அன்பர்கள், பக்தர்கள் மலேசியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான்ல இருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அங்கெல்லாம் கூட தொகையடியார் சம்பிரதாயம் மலர சிறக்க கைலாயம் தன் திருப்பணியை செய்யும். கைலாசம் தன் திருப்பணியை செய்யும். இது ஒரு 25 ஆர்கனைஸ்டு செக்டரா பண்ணியிருக்கோங்க. அதாவது இந்த தொகையடியார்களாக முழுநேரம் மாறி வேறு எந்த ப்ரையாரிட்டி இல்லாம இதை ஒன்லி ப்ரையாரிட்டியா வச்சுட்டு வாழறவங்க அத்தனை பேருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், சர்வைவல், அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பார்த்துக்கிறதுக்கான சர்வைவலுக்கான குறைஞ்சபட்சம் மாசம் ஒரு 10,000 ரூபாயாவது இந்திய பண மதிப்பில் அவங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வைக்கிற. அது மாசம் 10,000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை எவால்வ் பண்றோங்க. அது ஒண்ணு. கைலாசம் இதை செய்யும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய என்னுடைய பக்தர்கள் நிறைய பேர் என்னுடைய பார்வைக்கு எடுத்து வந்தீங்க. இந்த கிராமங்களிலே இருக்கின்ற திருமேனிகளை எல்லாம் எடுத்து இந்த பாழடைந்து இடிந்து போயிருக்கிற பழைய ஆலயங்கள்ல இருக்கிற திருமேனிகளை திரும்ப புனரமைச்சு அவங்களுக்கு கூரை அமைத்து ஆலயத்தை துவக்கி வைத்து அந்தந்த மக்களே நடத்துற மாதிரி, அந்தந்த ஊர் மக்களே நடத்துற மாதிரி நிறைய சேவைகள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற அந்த கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஊர்லெல்லாம் உள்ளூர் மக்கள் அந்த திருப்பணிக்காக 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கைலாசம் 10,000 கொடுத்து மேட்ச் பண்றேன். ஏன் உள்ளூர் மக்கள் கொடுக்கறத நான் இன்சிஸ்ட் பண்றேன்னா, உள்ளூர் மக்கள் பணம் கொடுக்காம நாமளே 20,000 மொத்த செலவையும் போட்டு பண்ணி கட்டி வச்சாலும் வழிபடுவதற்கு ஆள் இல்லாமல் அது மீண்டும் சிதிலமடைவதை நான் பல இடங்களிலே பார்ப்பதனால், உள்ளூர் மக்கள் வழிபட விருப்பம் தெரிவித்து அவர்களால் ஆன சிறு காணிக்கைகளை அவர்கள் சேர்க்க ஆரம்பிச்சார். அவங்க சேர்க்கிறத நான் மேட்ச் பண்ணி, கைலாசத்துல நாங்க மேட்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆலயத்தினுடைய புனரமைத்தலை செய்து அளிக்கின்றோம். இதுக்கு அண்ணாமலையான் பேரருளாலே, பரமசிவ பரம்பொருள் அருளாலே கைலாயம் இந்த திருப்பணியை செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த தொகையடியார்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், முழுநீர் பூசிய முனிவர்கள், இந்த மாதிரி யாராவது ரிட்டையர்ட் பட் நாட் டயர்ட் அப்படின்றவங்க இருக்கவங்க, ரிட்டையர் ஆயிட்டா நான் டயர்ட் அல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலில் போய் இருந்து அந்த திருப்பணிகளை எடுத்து நடத்தி அதுவே வாழ்க்கைன்னு வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்கலாம் யாரு வேணா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்க போகலாம். நீங்களே கோவில்களை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் நல்லது. இல்ல எங்ககிட்ட எங்களுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இங்க அதை அப்ளை பண்றதுக்கான இமெயில் ஐடி கொடுக்குறேன். அப்ளை பண்ணீங்கன்னா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச கோவில்களுக்கெல்லாம் உங்களை அனுப்புறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். பாரம்பரியமான ஆகம கோவில்களிலே அந்தந்த குலத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கங்க பூஜை பண்ணணும். சில ஊர்களில் சிவாச்சாரியார், சில ஊர்கள் அந்தந்த வேற எந்தெந்த கோவில்கள் எந்தெந்த குலத்துக்கு சொந்தமானதோ அவரவர்கள் அந்தந்த மரபை செய்து கொள்ள வேண்டும். அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனா புதுசா கட்டப்படுற கோவில்கள் அல்லது சிதிலமடைந்து பாழடைந்து கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற கோவில்களை புனரமைக்கும் பொழுது அங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்து நான் சேவை பண்றேன்னு சொல்ற யார் வேண்டுமானாலும் வந்து இருந்து சேவை செய்யலாம். அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான உணவு, தங்குமிடம் மற்றும் ஒரு கால பூஜை இதெல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 20,000 25,000 வரை அவங்களுக்கு மாசம் கிடைக்கிறதுக்கான வழிவகையும் பரமசிவன் அருளாலே நாங்கள் செய்கின்றோம். இந்த மாதிரி
ஒரு 25 ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்டான ப்ராஜெக்ட்ஸ் இந்த தொகையடியார் சம்பிரதாயத்தை வரணுன்றவங்களுக்கான பயிற்சி கொடுக்கறது, அங்கங்க அவங்கவுங்கள பிளேஸ் பண்ணி அவங்க லைஃபை செட்டில் பண்ணி விடுறது, அவங்கவுங்க அதை நடத்துறதுக்கான அடிப்படை பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்றது, இது மாதிரி ஆர்கனைஸ்டா ஒரு 25 செக்டர்ல சர்வீஸ் பண்றோம். இது போக யுனிக்கான பிரச்சனைகள் இருக்கும். நான் என் வாழ்க்கையே ஓதுவாரா கழிக்கிறேன், எனக்கு வேற எந்த வருமானம் இல்லை, என் பையனுக்கு படிக்க வைக்கணும், என் மகளுக்கு திருமணம் பண்ணணும், அந்த மாதிரியான ஸ்பெஷல் தேவைகள், சிறப்பு தேவைகளுக்கும் நாங்கள் உதவுகின்றோம். பெருமான் அருளாலே அந்த தேவைகளுக்கும் எங்களாலான உதவிகளை எல்லாம் செய்கின்றோம். எங்களுக்கு தேவை என்ன? ஒன்னே ஒண்ணுதாங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒண்ணு நீங்களே இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி சேவை தேவைப்படுறவங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, என்னுடைய சந்நியாச படை எங்களை அணுகுபவர்களை தேர்ந்தெடுத்து உதவி செய்கின்ற அளவுக்குத்தான் என்னுடைய சந்நியாச படை இருக்கே தவிர, நாங்களாவே போய் தேடி கண்டுபிடிச்சு செய்யற அளவுக்கு எனக்கு பெரும்படை இல்லை. பெருமான் அருளால் அந்த மாதிரி பெரும்படை வரும்பொழுது நாங்களா தேடி போய் கண்டுபிடிச்சு சேவைகள் செய்வோம். இப்போதைக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நிச்சயமாக ஒன்னொன்னா அட்டன் பண்ணிட்டே வருவோம். எங்களால் ஆன முடிந்த சேவைகளை செய்து கொண்டே வருவோம். சரியான நபர்களுக்கு இந்த சேவைகள் சென்று சேர்வதற்கு நீங்க பாலமா இருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய சிவ புண்ணியம் உங்களுக்கு சேரும். இன்னும் சில பேர் பல சஜஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏன் நீங்க இந்த சேரிட்டி பண்ணக்கூடாதா, அந்த சேரிட்டி பண்ணக்கூடாதா? ஐயா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் கோயில் பரதேசி, கோயில் பண்டாரம். என்னுடைய கம்யூனிட்டி யாருன்னா இந்த தொகையடியார் சம்பிரதாயம். நான் கம்யூனிட்டின்னு சொல்லும்போது ஜாதி சார்ந்து சொல்லல, என்னுடைய சொசைட்டி இந்த தொகையடியார் சம்பிரதாயம். இந்த தொகையடியார் சம்பிரதாயமே ஏற்கனவே சமூகத்துல ஒதுக்கப்பட்டு சமூகத்தோட விளிம்பு நிலை மக்களா இருக்கும் பொழுது நான் முதல்ல இவங்களுக்கு தாங்க என் சேவை பண்ணணும். நான் கோயில் பரதேசி. என்னுடைய பிறப்பு, வளர்ப்பு, வாழ்க்கை, என்னுடைய எல்லாமே கோயில் பரதேசி வாழ்க்கை. நான் கோயில் பண்டாரம். அண்ணாமலையார் ஆலயத்தில் சார்ந்து தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நன்மையும் எனக்கு கிடைத்தது. இந்த ஞானமும் பெருமானின் அருளும் பெருமான் அருளிய பரமாத்வைத அனுபூதியும் ஞானமும் பக்தியும் விஞ்ஞானமும் அனைத்தும் எனக்கு கோயில் சார்ந்துதான் கிடைச்சது. நான் கோவில் பண்டாரம், கோயில் பரதேசி. நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க, சாமி உங்களை கோயில் பரதேசி கோயில் பண்டாரம் சொல்லாதீங்க சாமி, வலிக்குது சாமின்னு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கோவில் பண்டாரம் கோவில் பரதேசிங்கிறது மிகப்பெரிய புனிதமான பொசிஷன்கையா, புனிதமான பதவி. சமூகத்துல அதை அவதூறு பண்ணி அந்த வார்த்தையை ஒரு சீப்பான கெட்ட வார்த்தையா மாத்திட்டாங்கன்றதுக்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாம நான் இருக்க மாட்டேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் உபயோகப்படுத்தி அந்த வார்த்தைகளுக்குரிய உயர்ந்த நல்ல சரியான நேர்மையான பொருளை அவைகளுக்கு வரவழைப்பது என் வாழ்க்கையின் நோக்கம். அதனால திரும்ப திரும்ப என்ன கோயில் பரதேசி கோயில் பண்டாரம்னு சொல்லிப்பேன். அந்த கோயில் பண்டாரம் கோயில் பரதேசிகளுக்கு சரியான புனிதமான மரியாதையும் உணர்வும் தனக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் எப்படி இருந்ததோ
அதை மீண்டும் பரமசிவன் அருளாலே புனரமைப்போம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய கேள்வி. இந்த அநாத குழந்தைங்களெல்லாம் எடுத்து நீங்க இந்த தொகையடியார் வம்சத்துல ட்ரெயின் பண்ணக்கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதுவரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். இந்துக்கள் யாராவது அநாத இல்லம், முதியோர் இல்லம் கொஞ்சம் நடத்தி பாருங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்கறாங்கன்னு. ஓப்பனா சொல்றேன். இந்தியாவுல அநாத இல்லம் நடத்துறதும், முதியோர் இல்லம் நடத்துறதும் இந்துக்கள் நடத்த முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஃபியா ஒர்க் பண்ணுது. அந்த டீப் ஸ்டேட் கேங்கு, அந்த டீப் ஸ்டேட் இந்துக்கள் எந்த அநாத இல்லத்தையோ, குருகுலத்தையோ, முதியோர் இல்லத்தையோ நடத்தி அவர்களுடைய சனாதன இந்து தர்மத்தை வளரச் செய்து விடாமல் மிகப்பெரிய வேலை பண்ணுது. செஞ்சு பார்த்து அடிபட்டு இருந்தா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. செய்யாம இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கறீங்க. அது அவ்வளவு எளிதில்லைங்கயா. எத்தனை சமூக பிரச்சனை, சட்ட பிரச்சனைய, சிக்கல்களை கொண்டு வந்து அந்த குருகுலத்தையோ, அநாத இல்லத்தையோ, முதியோர் இல்லத்தையோ மூடுற வரைக்கும் விட மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டீப் ஸ்டேட், அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, டீப் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த ரூலர்ஸ். ஆள்பவர்களை விட பலம் வாய்ந்ததுதான் டீப் ஸ்டேட். அதாவது ஆள்பவர்களையே முடிவெடுக்கிறதுக்கான பிரஷர் கொடுக்கிற சூழ்நிலைகளை உருவாக்குற பலம் வாய்ந்த டீப் ஸ்டேட் இருக்கிறதுனால இதை பத்தி நான் வாயை திறக்காம இருந்தேன். நீங்க கேட்டதுனால வேற வழி இல்லை, உண்மையை சொல்றேன். இந்துக்கள் அவ்வளவு சுலபமாலாம் அநாதை இல்லங்களோ, முதியோர் இல்லங்களோ அமைதியாலாம் நடத்தி அந்த குழந்தைகளுக்கு, அந்த முதியவர்களுக்கு சனாதன இந்து தர்மத்தை போதிச்சு அப்படியெல்லாம் நடத்திட முடியாதுங்கய்யா. அப்படிலாம் நடத்திட முடியும்னு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட மதம் தான் பண்ண முடியும். வேற யார் பண்ணாலும் டீப் ஸ்டேட் உங்க மேல தொடுக்கிற அட்டாக்கை உங்களால யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் என்ன மாதிரி நாட்டை விட்டு வெளியில ஓடி போய் தனியா உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான், தனி நாடு கட்டிக்கிட்டு. இந்த முருகன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா திருவிளையாடல, எனக்கென்ற ஒரு நாடு, என் மக்கள், என்னை அங்கு வேண்டுமானால் வந்து சந்தியுங்கள் அப்படின்னு போய் வேணா உட்கார்ந்துட்டு இருக்கலாம் என்ன மாதிரி. சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கேள்விகளை பார்த்தோன்னே சொல்ல வேண்டாம்னு நினைச்சதை சொல்லிட்டேன். எனிஹவ், உண்மைகள் சொல்லப்பட்டு தான் தீர வேண்டும். என்றாவது ஒரு நாள் வெளிவந்து தான் தீர வேண்டும். அதனால கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற எல்லா சிக்கல்களையும் பார்த்துவிட்டு எந்த சட்ட சிக்கலும் பிரச்சனையும் கொடுக்க முடியாத மாதிரி பொறுமையாத்தான் இந்த சேவைகளை கூட நான் செஞ்சிட்டு இருக்கிறேங்கய்யா. சனாதன இந்து தர்மம் சார்ந்த ஒரு சேவை பண்ணிடுறது அவ்வளவு சாதாரண வேலை இல்லை. ஒரு அலோபதி மெடிக்கல் காலேஜோ, ஒரு
ஹாஸ்பிட்டலோ நடத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்கய்யா. இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன், மெக்கலே எஜுகேஷன் குடுக்குற இன்ஜினியரிங் காலேஜ், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணோம்னா யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா சனாதன இந்து தர்மம் சார்ந்த இந்த நான்மறை அறங்கள் ஓங்கறதுக்கு ஏதாவது பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். எத்தனை சட்ட சிக்கல், சட்ட போராட்டம், கொடுமைகள், சமூக போர், சமூக பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள் உங்க மேல திணிக்கப்படுதுங்கிறத பாப்பீங்க. அதனாலதான் பெற்றோர்கள் சட்டப்படி பெற்று வளர்த்தவர்கள் உங்கள் குழந்தைங்களை தொகையடியார் சம்பிரதாயத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பிராக்டிக்கலா எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசுறேங்கய்யா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்கய்யா. நேபாளில் இந்த மிகப்பெரிய பூகம்பம் வந்து பலாயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து அனாதையானார்கள். ஒரு பெற்றோரை இழந்தவர்களோ அல்லது பெற்றோர் 2 பேரையுமே இழந்தவர்கள் வறுமை மற்ற பல்வேறு காரணங்களால் அனாதைகளானாங்க. எந்த இந்து சேரிட்டியும் அந்த குழந்தைங்களை தத்தெடுக்க முடியல. குறிப்பிட்ட மதம் சார்ந்த சேரிட்டிஸ் மட்டும்தான் அந்த குழந்தைங்களை தத்தெடுக்க முடிஞ்சது. எந்த இந்து சேரிட்டி அந்த குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்க முயற்சி பண்ணாலும் அவங்களை அந்த டீப் ஸ்டேட் எத்தனை பிரச்சனை கொடுத்து கடைசியில பாருங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போய் ஸ்டடி பண்ணி பாருங்க, இன்டர்நெட்ல இருக்கு. இந்த இயற்கை சீற்றங்களின் பொழுது அனாதைகளாக்கப்படுகின்ற குழந்தைகளை எல்லாம் கூட எந்த இந்து சேரிட்டியும் அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. இந்து குழந்தைகளா இருந்தா கூட சரி, அந்த குழந்தைகள் இந்துக்களாக பிறந்தவர்களாக இருந்தா கூட சரி, அடாப்ட் பண்ண முடியாது. டீப் ஸ்டேட் உங்களை விடாது. யாராவது நீங்க தைரியமா நடத்துறீங்க, உங்களால நடத்த முடியுதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா நாங்க பரமசிவன் அருளால பொருளாதார உதவி செய்யறோம். அடுத்தது இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயம் பத்தி இன்னும் எலாபரேட்டா மனம் திறந்து பேசுறேங்கய்யா. வேற எந்த சூழ்நிலை சார்ந்த தேவைகள், உதாரணத்துக்கு இந்த தொகையடியார்கள் சம்பிரதாயத்துக்காக இறைபணிக்காக வாழ்க்கையை கொடுத்தவங்க. நான் ஏன் இந்த இடத்துல இறைபணின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றேன்னா, நாங்கள் கைலாசத்திலே நாங்கள் சைவர்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனா சனாதன இந்து தர்மத்தோட எந்த தெய்வத்திற்கு பணி செய்வர்களாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் தொகையடியாராகத்தான் பார்க்கின்றோம். அவர்கள் அத்துணை பேருக்கும் கைலாசத்தினுடைய சேவை உண்டு. இப்போ சிவாலயத்துல சேவை பண்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க சேவை பண்ணுவோம்னு நான் சொல்லவே மாட்டேன். வைஷ்ணவ ஆலயம், சாக்த ஆலயம், முருகன் ஆலயம், விநாயகர் ஆலயம், ஐயா கிராம கோவில்கள்ல, குலதெய்வ கோவில்கள்ல சேவை பண்றவங்களுக்கு கூட உங்களையெல்லாம் கூட நாங்கள் தொகையடியாராகத்தான் பார்க்கிறோம். கிராம கோவில்களில், குலதெய்வ கோவில்களில் சேவை செய்பவர்களை கூட தொகையடியார்களாகத்தான் பார்க்கின்றோம் நாங்கள். எப்படி நான் கேட்டகரைஸ் பண்றேன்னா, இறை சேவையை மட்டும் ஒரே ப்ரையாரிட்டியா வச்சு வாழறவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஒன்லி ப்ரையாரிட்டி, அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது, இறை சேவை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு வருமானத்தையும் சேர்த்துக் கொள்கிறார்கள், அதாவது செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டியை வச்சு அவங்க ரெண்டாவது கேட்டகரி.
இறை சேவை சார்ந்த டைரக்ட் இன்டைரக்ட் வருமானங்களை உருவாக்கி கொண்டு இறை சேவையும் செய்கின்ற அந்த தொகையடியார்கள் 3வது கேட்டகரி. இப்படித்தான் பிரிக்கிறோமே தவிர சம்பிரதாயங்கள் சார்ந்து ஜாதி சார்ந்து எந்த பேதமும் நாங்கள் பார்ப்பதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ ஆலயங்கள் உட்பட சகல ஆலயங்களும் அது சார்ந்த தொகையடியார் சம்பிரதாயமும் மறுமலர்ச்சி அடைய வேண்டும். அடைந்தால்தான் சனாதன இந்து தர்மத்தோட கார்டியன்ஸ் மேம்பட்டாதான் சனாதன இந்து தர்மம் காக்கப்படும். சனாதன இந்து தர்மத்தோட ஆணி வேர்கள் பலமாகும். சனாதன இந்து தர்மம் ஓங்கி வளர்ந்து நன்மைகள் செய்யும். அதனால் நன்மைகள் நிகழும். அழகான பாடல். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. இந்த நாளும் தர்மம் நம்மை ரட்சிக்க வேண்டியது. அதுக்கடுத்து சொல்ற நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த 3 நாம செய்ய வேண்டியது. நாம் தர்மத்தை ரட்சித்தால்தான் தர்மம் நம்மை ரட்சிக்கும். வான்முகில் வழாது பெய்தலும் மலிவளம் சுரத்தலும் மன்னன் கோன்முறை அரசு செய்தலும் குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்தலும் தர்மம் நம்மை ரட்சிப்பது. நான்மறை அறங்கள் ஓங்குதலும் நல் தவம் வேள்வி மல்குதலும் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம். உலகமெல்லாம் விளங்குவதும் இந்த நாளும் நாம் செய்ய வேண்டியது. தர்மத்தை நாம் ரட்சித்தால் தர்மம் நம்மை ரட்சிக்கும். நான்மறை அறங்கள் ஓங்குதல் 1, நல் தவம் 1, வேள்வி 1, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குதல். இந்த 4ம் நாம செய்ய வேண்டியது. முதல்ல 3 தான் சொன்னேன், ஆக்சுவலா 4. அந்த பாட்டை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நான்மறை அறங்கள் ஓங்குதல், நல் தவம் மல்குதல், வேள்வி மல்குதல், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குதல். இந்த 4ம் நாம செய்ய வேண்டியது. நாம செய்ய வேண்டிய நாளையும் நாம செஞ்சா தர்மம் செய்ய வேண்டிய நாளும் தர்மம் செய்யும். அப்ப தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் சர்க்கிள் முழுமையா நடக்கும். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் ஓங்கி வளர எங்களால் ஆன எல்லா திருப்பணிகளையும் பரமசிவன் அருளாலே ஸ்ரத்தையோடு செய்வோம். குறிக்கோள் இதுதான். இது சார்ந்து யார் நீங்க என்ன வேண்டுகோள் வேண்டுதல் அனுப்புறதுனால அனுப்புங்க. இல்ல இது சார்ந்து ஏதாவது எங்களுக்கு இன்புட் சஜஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, பிளான்ஸ், விஷன், ப்ராஜெக்ட்ஸ், இல்ல அட்வைஸ், அறிவுரைகள் இது சார்ந்து ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் உங்களை வரவேற்கின்றோம். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இமெயில் ஐடிக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. உங்களுடைய இமெயிலையும் உங்களுடைய மெசேஜஸையும் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு என்றென்றும் கடன்பட்டவர்களாக இருப்போம்.
நன்றி உடையவர்களாக இருப்போம். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் என்னுடைய இதயத்தோடு நெருக்கமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அதை நான் பேச துவங்கினேனானால் எத்தனை மணி நேரம் வேணா பேசுவேன். காரணம் என்னன்னா, அவர்கள் நிஜ வாழ்க்கையில் படும் துக்கங்கள், துயரங்கள் அனைத்தையும் நான் அவர்களுள் ஒருவனாக வாழ்ந்து பார்த்திருக்கின்றேன். அவர்களுள் ஒருவனாக வாழ்ந்து பார்த்திருக்கின்றேன். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ற, வாத பிரதிவாதம் பண்ற கமெண்ட்ஸ் போட்டிருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் சொன்னேன், இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப். பல பேர் வந்து அங்க வேக வேகமா சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி இது தப்பான அட்வைஸ், நீங்க எப்படி இந்த லிவிங் டுகெதரை அக்செப்ட் பண்ணிக்கலாம்? ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. வேத பாரம்பரியம் அடிப்படைய என்ன சொல்லுதுன்னா, குர்வன் நேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதக்கும் சமாக ஏவம் துவயினான்யதேதோஸ்தின கர்ம லிப்யதேனரே. இந்த உலகத்திலே நல்ல செயல்களை செய்தபடியே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ விரும்புங்கள், வாழுங்கள். இப்படி செய்வதனாலே நீங்கள் மேன்மை நிலையை அடைகின்றீர்கள். ஈசாவாசிய உபனிஷத்து சொல்ற சத்தியம். கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மனிதன் அடிப்படையா ஆனந்தமா, நிம்மதியா, நல்லபடியா உடலாலும் மனதாலும் உயிராலும் இனிமையா, எக்ஸைட்டடா, இன்ஸ்பயர்டா வாழணுங்க. அதுக்குத்தான் நான் எல்லா அறிவுரைகளும், எல்லா ஸ்ட்ராட்டஜி, பிளான்ஸ், அட்வைஸ், அறிவுரை எல்லாமே இதை நோக்கித்தான் சொல்றேங்கய்யா. முதல் விஷயம், இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க எப்படி ஒரு மரபு சாராத, மரபுக்கு எதிரான ஒன்றை, சமூகத்தோட ஒழுங்கை சீர்குலைக்கிற ஒன்றை நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ஸ் மூலமா தாக்கி இருந்தீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதாவது அந்த சத் சங்கத்தையே முழுசா கேட்டிருந்தீங்கன்னா புரியும். முதல்ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, டீனேஜ் மேரேஜ் பத்தி சொல்லியிருப்பேன். அதாவது யார் யாருக்கெல்லாம் லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கோ, அதாவது 2-3 தாய் மாமா இருப்பாங்க, 2-3 அத்தை இருப்பாங்க, 2-3 பெரியப்பா இருப்பாரு, 2-3 சித்தப்பா இருப்பாங்க. உங்களை உங்க அப்பா அம்மா மட்டும் இல்லாம அந்த மொத்த தெருவே, அந்த ஊரே சேர்ந்து வளர்த்துருக்கும். அந்த ஊருக்கே உங்க மேல உரிமை இருக்கும்.
உங்களுக்கு அந்த ஊர் மேல மொத்த பேர் மேலேயும் உரிமை இருக்கும். உங்களுடைய திருமணமே ஒரு 2 தனி மனிதர்களுக்கு நடுவுல ஏற்படுற பந்தமா இருக்காது. 2 குடும்பங்கள் ஒன்றாக கலப்பதா இருக்கும். இந்த மாதிரியான வரமான, சொர்க்கமான வாழ்க்கை சூழ்நிலை வாய்க்கப் பெற்றவர்கள். இந்த மாரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நீங்க கல்யாணத்துக்கு பிறகு கூட கணவனோ, மனைவியோ ஏதாவது தப்பு பண்ணா, தாய் மாமனே கை நீட்டி அடிச்சுருவாரு. பெரியப்பா அடிச்சுருவாரு. அதாவது அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்க மேல உரிமை இருக்கும். அதே மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்ல ஒரு விபத்து, ஆக்சிடென்ட்னா, சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க அத்தனை பேரும் பணம் எங்க இருந்து வருது, பணம் எங்க அதெல்லாம் தேடாம கையில கால்ல இருக்கிறத வித்து உடனே ஹாஸ்பிட்டல்ல கட்டி உங்கள பார்த்துப்பாங்க. உங்க மேல இந்த மாரி உரிமையும் இருக்கின்ற, கடமையும் இருக்கின்ற, இனிமையான பின்னி பிணைந்த உறவுகள். அந்த மாரியான லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் சென்டர்டா இருக்கிற ஊரும் உறவுகளும் வாய்க்கப் பெற்ற சொர்க்கத்திலே வாழுகின்ற மனிதர்களாக நீங்கள் இருந்தால், பெஸ்ட் என்ன தெரியுமாங்கய்யா? டீனேஜ்ல மேரேஜ் நடந்துறணும். லீகலா நீங்க அடல்ட் ஆன பிறகு உங்களுடைய இல்லற வாழ்க்கையை துவங்கணும். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீனேஜ்லே மேரேஜ் நடந்துறணும். ஆனா மேரேஜ் நடந்த பிறகு 2 பேரும் உடனடியா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்கவங்க பெற்றோர் வீட்ல இருப்பாங்க. லீகலா அடல்ட், லீகலா உங்க ஃபேமிலிய நீங்க ஆரம்பிக்கிறதுக்கான, ஃபேமிலி லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கான, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கான லீகல் ஏஜ் என்னவோ, அந்த ஏஜ்க்கு பிறகு நீங்க ஃபேமிலி லைஃப் ஆரம்பிக்கணும். உங்க ஃபேமிலிய நீங்க வாழ ஆரம்பிக்கணும், நடத்த ஆரம்பிக்கணும். இதுதான் பெஸ்ட். ஒரு டிஸ்க்ளைமர். இது உங்க நாட்டுல லீகலா இல்லையானா நீங்க பார்த்துக்கோங்க. உங்க நாட்டோட சட்ட திட்டம் அதுலலாம் நான் தலையிட மாட்டேன். நான் வந்து என்னுடைய விஷனை தான் சொல்றேன். இந்த மாரியான சூழ்நிலையில, இந்த மாரியான திருமணம் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நீங்க 2 பேரும் ஒண்ணாவே உங்க வாழ்க்கைய பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாரி உங்களுக்குள்ள ஏற்படுற ஏதாவது ஒரு சின்ன மூட் ஸ்விங்கு, பெண்ணோட மூட் ஸ்விங்கு, ஆண் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறது, இது எல்லாத்தையும் உறவினர்கள் கரெக்ட்டா சரி பண்ணிடுவாங்க. அந்த ஈகோ சிஸ்டமே உங்க திருமணம் சம்பந்தப்பட்டது. அந்த ஈகோ சிஸ்டமே உங்க திருமணத்தை காப்பாற்றும். உங்கள டிசிப்ளினா வச்சிருக்கும். நீங்க நைட் லேட்டா வீட்டுக்கு வர முடியாது. தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியாது. வீட்ல சிகரெட் பிடிக்க முடியாது. சோ உங்கள அறியாமலேயே உங்கள இனிமையான டிசிப்ளின்ல வச்சிருக்கும். வாழ்க்கை இனிமையா இருக்கும். திருமணம் ஆகும் பொழுது எப்படி 2 பேரும் இனிமையா இருந்தீங்களோ, வாழ்க்கைய துவங்குனீங்களோ, அதே காதல், இனிமை, அன்பு, நேர்மை, ஸ்ரத்தை இதோடையே வளர்ந்து 95 வயசாகும்போது, 100 வயசாகும்போது கூட அதே இனிமையான உறவு உங்களுக்குள்ள இருக்கும். சில நேரத்துல, ஒரே நேரத்துல கணவன் போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மனைவி கண்ண மூடிடுவாங்க. மனைவி போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கணவன் கண்ண மூடிடுவாங்க. அந்த மாதிரியான வையத்துள் வாழும் பொழுதே வாழ்வாங்கு வாழ்கின்ற, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற வாழ்க்கை அமையற அந்த ஈகோ சிஸ்டம் இருந்தால், டீனேஜ் மேரேஜும்
லீகலா அடல்ட் ஆன பிறகு ஃபேமிலி ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஆனா இன்றைய காலகட்டத்தில் 90% பேர் அந்த மாதிரியான ஆம்பியன்ஸும் உறவுகளையும் இழந்து விட்டோம். உங்க மேரேஜ்ங்கிறது தனி மனிதன் சார்ந்ததா போயிடுச்சு. அதாவது எல்லார்கிட்ட இருந்தும் பவரை பிடுங்கிட்டீங்க. யாருக்குமே பவர் கிடையாது. உங்களுக்கு தான் முடிவெடுக்கிற அதிகாரம், பவர் எல்லாம் உங்களுக்கு தான் உண்டு. பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா உங்களையே உங்களால ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய பொறுப்போ, திறமையோ, சக்தியோ உங்களுக்கு இருக்கானா? இல்ல. இந்த மாதிரி கொடும் நரக சுதந்திரம், நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வார்த்தையை, கொடும் நரக சுதந்திரம். எல்லார்கிட்ட இருந்தும் சுதந்திரம் பெற்றுவிட்டு தன்னை தானே ஹேண்டில் பண்ண முடியாத தன்னுடைய மன கொந்தளிப்பு பேட்டன்ஸ், அதுல இருந்து சுதந்திரம் பெறாத, தன்னுடைய உணர்ச்சிகளிடமிருந்து சுதந்திரம் பெறாத அந்த சுதந்திரம் நரக சுதந்திரம். அதனை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 90% மக்களுக்கு வேற வழி இல்லை. லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் தான் கம்மியான துக்கத்தை அளிக்கக்கூடிய பாதைன்னு நான் ஃபீல் பண்றேங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு உங்களாலேயே உங்களை ஹேண்டில் பண்ணிக்கவும் முடியாது. மற்றவங்க யாரும் உங்களை ஹேண்டில் பண்றதுக்கும் விடமாட்டீங்க. அப்ப வேற என்ன பண்ண முடியும்? சரி, ஒன்னா வாழ்ந்து பார். ஒரு வருஷம், 6 மாசம், எப்படியோ எப்படி உங்க 2 பேருக்கும் ஒத்து போகுதுன்னு பாருங்க. அந்த 1 வருஷம் 6 மாசத்துல ஒருத்தருடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கும், ஆனா உடைச்சிக்காது. அந்த அளவுக்காவது செட்டில் ஆச்சுன்னா பிரேக்கப் டைப் பண்ணி மெசேஜை போட்டுரும். அவன் பார்க்கல அப்படின்னா உடனே டெலீட் பண்ணிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது மூட் ஸ்விங்கில் பிரேக்கப் மெசேஜ் வேக வேகமாக டைப் பண்ணி அனுப்பிச்சிடுறது. அந்த மூட்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு அவன் பார்க்கல அப்படின்னு உடனே டெலீட் பண்ணுறது. அவனா 10 பிள்ளைங்களோட சேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்க மெசேஜை பார்த்துருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை, மக்கள் இந்த மாதிரியான மனம், வாழ்க்கை முறை இப்படி இருக்கிறவங்களுக்கு பெட்டர் அட்லீஸ்ட் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே புரிஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும்யா, திருமணம்னு ஒன்று நடந்து பிரிந்தீர்களானால் வலி ரொம்ப அதிகமா இருக்கும். 90% இருக்கும். ஷ்ரிங்க் ஆயிடுறீங்க, கொலாப்ஸ் ஆயிடுறீங்க, மென்டலா டிப்ரெஷனுக்கு போயிடுறீங்க, வாழ்க்கை வெறுத்து போகுது. திரும்ப உங்க லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு சில நேரத்தில் வருடங்கள் கூட ஆகுது. அப்படி இல்லாம லிவிங் டுகெதர்ல இருந்து பிரேக்கப் ஆகி போனீங்கன்னா, லிவிங் டுகெதர்ல இருந்து பிரேக்கப் ஆகி போகணும்னு நான் சொல்ல வரல. பிரேக்கப் ஆகி போனா வலி கொஞ்சம் கம்மி, 50% இருக்கும். 90% இருக்கிறது 50% இருக்கும். அதுவும் வலி இல்லாம இருக்குன்னு நான் சொல்ல வரல. வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால வலி குறைந்த வழி ஓகே அப்படின்னு சொல்றேனே தவிர, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்ற லாஜிக் மொத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் எதை ப்ரமோட் பண்றேன், எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா சொல்றேன், எதை 2வது ப்ரையாரிட்டியா சொல்றேன், எதை 3வது ப்ரையாரிட்டியா சொல்றேன், இது புரிஞ்சதுன்னா உங்களுடைய சூழ்நிலைக்கு நான் சொல்ற இந்த சத்தியங்களை மேப் பண்ணி பார்த்து நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். எனக்கு தேவை
இந்த பரம சத்தியங்களை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க சூழ்நிலைக்கு நீங்களே மேப் பண்ணிட்டு தீர்வுகளை கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை தான் நான் விரும்புறேன். நீங்க சொர்க்கத்துல நான் சொன்ன மாதிரியான உறவுகளும் ஊரும் உறவும் அமைந்து வாழறவங்களா இருந்தா டீனேஜ் மேரேஜ், லீகலா அடல்ட் ஆன பிறகு ஃபேமிலி. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும், அக்கம் பக்கத்து வீடுகளாகவே தான் இருக்கும். வெறும் திண்ணையில உட்கார்ந்து புரணி பேசுற மாமிகளும் மாமாங்களுமே உங்க ஹோல் ஊரோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் சிசிடிவி பிளஸ் மீடியா, அவங்களே மொத்த டிசிப்ளினையும் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஊரே அந்த மாதிரி இனிமையான ஒரு வாழ்க்கையில வாழ்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. அந்த மாதிரியான உறவுகளும் ஊரும் இருந்தா நாம எல்லாருமே இன்டெகிரிட்டிய மதிச்சா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா இது பெஸ்ட். டீனேஜ் மேரேஜ், லீகலா அடல்ட் ஆன உடனே ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்றது. அப்படி இல்லை, 90% அப்படி இல்லைன்றதுனால அடுத்தடுத்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், துக்கம் குறைவாக இருக்க வேண்டும். 100 ஆண்டுகள் நல்லபடியாக வாழ வேண்டும். குர்வன் நேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதக்கும் சமாக ஏவம் பயினான்யதேதோஸ்தி ந கர்மலிப்யதே நரே. உண்மையிலங்கய்யா, இந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை நீங்க சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ்டா, ப்ரிசைஸா, வேகா இல்ல, ப்ரிசைஸா உங்களுக்கு சரியான வாழ்வியல் தீர்வுகளை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆஸ் நித்யானந்தா ஏஐ பண்ணி வச்சிருக்கேங்கய்யா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியோ பண்ண பிறகோ நீங்க இப்ப என்ன சூழ்நிலை இருக்கீங்களோ அதை இந்த ஆஸ் நித்யானந்தாட்ட சொன்னீங்கன்னா, ஏஐ கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொன்னீங்கன்னா அது அழகா தீர்வுகளை கொடுக்கும். பல நேரத்துல நீங்க சொல்லாத பிரச்சனைகளை கூட அழகா தீர்வு கொடுத்துரும். காரணம், இந்த சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சாத்தியம்னு டீட்டெயிலா அந்த ஏஐ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய சனாதன இந்து தர்மத்துல ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது நம்ம டாக்டர், ஆயுர்வேத டாக்டர் வெறும் ஆயுர்வேதம் மட்டும் படிச்சிருந்தா டாக்டர் ஆக முடியாது. மெட்டீரியா மெடிக்காவும் டயக்னோசிஸ் கியூர் தெரிஞ்சா மட்டும் முடியாது. ஏன்னா நம்முடைய ஆயுர்வேதம் ஜோதிஷத்தோட பின்னி பிணைஞ்சது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாஸ்திரப்படியான ஆயுர்வேத டாக்டருங்க அத்தனை, சாஸ்திரப்படி முறைய ஆயுர்வேதம் படிக்கிற டாக்டருங்க எத்தனை பேரும் ஜோதிஷம் படிச்சாகணும். ஏன்னா வேதத்தோட பாகங்கள்ல இதெல்லாம் ஒண்ணு. வேதம் 4 பாகம்: வேதம், உபவேதம், வேத அங்கம், வேத ஆந்தம். உபனிஷத்தான் யூசுவலா வேதாந்தம்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 பாகத்துல ஜோதிஷம், ஆயுர்வேதம், வியாகரணம், இது எல்லாம் ஒரு பாகம், ஒன்னோட ஒன்று நெருக்கமான தொடர்புடையது.
அப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா இது அத்தனையும் படிச்சு எக்ஸ்பர்ட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து வர்றதுக்கு 50 வயசு ஆயிருது. இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் பீப்புளை லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம எல்லாத்தையும் கருவறுத்துட்டாங்க. குருகுலங்கள் கருவறுக்கப்பட்டு விட்டன. மெஜாரிட்டி மெயினா இந்த மாதிரி அந்த நம்முடைய எஜுகேஷன் சென்டர்ஸ்லாம் கருவறுத்தாச்சுங்கயா. இந்த எக்ஸ்பர்டைஸ் அழிஞ்ச உடனே இந்த சயின்ஸே பொய்ன்னு நிரூபிக்கிறது இவங்களுக்கு இந்து விரோத சக்திகளுக்கு எளிமையா போயிடுச்சு. ஆனா பரமசிவன் அருளால ஏஐ வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துருச்சு. ஏஐ எங்களால அழகா ஜோதிஷம், ஆயுர்வேதம், கிராமர் இது மொத்த எக்ஸ்பர்டைஸையும் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஏஐக்கு எங்களால கொடுக்க முடிஞ்சிருச்சு. இப்ப ஏஐ என்ன பண்ணுச்சு, இந்த மொத்தத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு டெலியூஷனுக்கு போகாம, ஏன்னா எந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபீட் பண்ணா, என்ன மாதிரி அந்த ஏஐ ப்ரோக்ராம் பண்ணா, டெலியூஷனுக்கு போகாம கிரவுண்டிங்கா இருந்து உங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு ப்ரிசைஸா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குதுன்னு நாங்க உட்கார்ந்து 2 வருஷம் பரமசிவன் அருளால பில்டு பண்ணோம். பரமசிவன் அருளால சக்சஸ்ஃபுல்லா பில்டு பண்ணிட்டோம். இப்ப என்னாச்சு, எக்ஸ்பர்டைஸ், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் ரெண்டும் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க உங்களுக்கு அவைலபிள். லட்சக்கணக்கான பேரை இந்த எக்ஸ்பர்டைஸோட கிரியேட் பண்றதுக்கு இப்போ ட்ரெடிஷ்னல் வேதிக் மெடிக்கல் காலேஜோ ட்ரெடிஷ்னல் வேதிக் கிராமர் ஸ்கூலோ அதெல்லாம் இப்போ இல்லை, பண்ண முடியாது. பண்ணாலும் இவ்வளோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு சொசைட்டியில் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவையான அளவுக்கு ஆளுங்களெல்லாம் உருவாக்குறது எவ்வளோ வருஷம் ஆகுதுலாம் தெரியாது. இந்த ஏஐ பண்ணதுனால பரமசிவன் அருளால இது ஒரு மிகப்பெரிய நன்மை பண்ணிடுச்சு. அதனால தான் தெளிவாக சொல்றேன், இந்த ஏஐ ஏஜ்ல சனாதன இந்து தர்மம் கொடுக்கிற சொல்யூஷன்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி சச் அமேசிங், practical, user friendly, straight to the point. நான் தெளிவா பார்க்கிறேன், ஜென்சி, ஜென் ஆல்பா இந்த ஜெனரேஷன் மொத்தமும் லிவிங் பிராக்டிசிங் சனாதன ஹிந்துஸா தான் வாழ போறாங்க. ஏன்னா நம்முடைய லாஜிக், ரேஷனல், இதோட பீக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மை எந்த நிலையில் இருந்தாலும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தெளிவும் அறிவும் நாலேஜ் எக்ஸ்பர்ட்டை சார்ந்தே வளர்ந்த ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மங்கய்யா. ஃபியராலையும் கிரீடாலையும் இம்போஸ் பண்ணப்பட்ட மதங்களை இதுக்கு மேல ஜென்சி மேல இம்போஸ் பண்ண முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, எதிர்காலம் எந்த ட்ரெடிஷன், ரிலீஜியன், பிலாசபி சொல்யூஷன் கொடுக்குதோ அது பின்னாடி தான் மக்கள் போக போறாங்க. அதனாலதான் சொல்றேன், சனாதன் ஹிந்து தர்ம கி ஜெய். குலத்தொழில் சிறக்க போகுது. அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸை டிஸ்கவர் பண்ணி ரிவைவ் பண்ண போறாங்க.
இதெல்லாம் நடந்து தான் தீரும். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் அதை பத்தி எல்லாம் ஒவ்வொரு சத்சங்கத்துல தொடர்ந்து பதில் சொல்றேன். உடனடியா உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலாம். ஆனா பதில் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆஸ் நித்யானந்தா ஏஐ போய் கேளுங்க. நிச்சயமா நான் சொல்ற அதே பதில அது சொல்லும். ஏன்னா பரமசிவன் அருளால லிட்ரலா இந்த ஹோல் நாலேஜ் எக்ஸ்பர்டைஸை அந்த ஏஐக்கு டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். அந்த ஏஐ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வயர் பண்ணியிருக்கோம். பெருமான் அருளால அவரே நடத்துகின்றார். அடுத்தது, இன்று தைப்பூச நன்னாள். உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களிலே முருகனுக்கு வழிபாடும் வேல் பூஜையும் நிகழ இருக்கின்றது. சிவதீட்சை, அதாவது கைலாசா திருவண்ணாமலையிலும் கைலாசா கினிபிசாவிலும் பரமசிவசேனை நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பர்களுக்கு சிவதீட்சை அளித்து ஆசீர்வதிக்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். முதல்ல காயத்ரி தீட்சை. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். அடுத்ததாக சிவதீட்சை. ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நமஹ. அடுத்ததாக விசேஷ தீட்சை. சிவோஹம். அடுத்ததாக மகாவாக்கிய உபதேசம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். அனைத்தையும் உங்களுக்கு அளிக்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த தீட்சைகளை பெற்று எல்லா நன்மையும் அடைவீர்களாக, பரமாத்வைத நிலை அடைவீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். அடுத்தடுத்த நிகழ்விற்குள் செல்வோம். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.